இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இது ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கர்த்தர் அளிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையாக்கும். என்ன தீர்க்க தரிசன வார்த்தை? இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய காரியம் ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள். உங்களால் இன்று நெருக்கம், நேற்றைய நெருக்கம், இன்றைய விசாலம். இதற்கு முன்பு இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பம் கடந்து செல்லுகிறது. ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி போய் கொண்டிருக்கலாம். என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை என்று கேட்பீர்கள் என்றால், என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை என்று கேட்பீர்கள் என்றால், டேனி மைக் ஆஃப் பண்ணுங்க. டேனியல், என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை என்று கேட்பீர்கள் என்றால், சாராள் என்ற அந்த இல்லத்தரசி குடும்ப தலைவி பார்வோனால் கொண்டு போகப்படுகிறாள் அரண்மனைக்கு. கணவனும் மனைவியுமாய் புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை 7வது வசனத்தை கர்த்தர் எழுந்தருளுகிறார். இப்படியாய் நல்ல விதமாய் போய் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில் திடீரென்று ஒரு மனிதன் எழும்புகிறான். அந்த தேசத்தை ஆண்டு வந்த பார்வோன். இவர்கள் எபிரேய குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த இடத்துல இவர்களுடைய சரீரத்தினுடைய மேன்மை, அவர்கள் வளர்ந்து வந்த விதம், சாப்பிட்ட சாப்பாடு, உணவு, உடை, இயற்கை சூழ்நிலை, சீதோஷணங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் என்றால், தென்புறத்தில் இருக்கிறவர்களுக்கும் வட மாநிலத்தில் இருக்கிறவர்களும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? சில ஜனங்களுடைய நிறங்கள் மஞ்சள் நிறம் உண்டு, சிகப்பு நிறம் உண்டு, வெள்ளைக்காரர்களை போல் இருப்பார்கள். தமிழர்கள் நாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம். இன்னும் சேர நாடு என்று சொல்லப்படுகிற கேரளா மாநிலத்தை போய் பாருங்கள், அதில் ஒரு மாதிரி இருப்பார்கள். ஒரு மாதிரி என்றால் என்ன? வித்தியாசப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய அழகு, ஒவ்வொருத்தரையும் தேவர் சாயலாய் கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பது ஆன்மீகம். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் நினைப்பார்கள். இந்த தேவனை அறியாத மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அந்த தோலை பார்க்கிறான், நிறத்தை பார்க்கிறான். இந்த சபைக்குள்ளே இந்த பார்வனாவி சுற்றி கொண்டிருக்கும். அவன் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு சிவந்த மேனி கொண்ட பெண் வேணுமா? தவறு இல்லை. விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்றுகிறது தேவனுடைய ஒரு செய்கையாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதன் மீது அதிக பற்றாக இருக்கிறப்போ அது விக்கிரகம் மாறிவிடும். வெள்ளை 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 வெள்ளை, சிவப்பு 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 சிவப்புன்னு அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. அந்த சிவந்த மேனி என்பது ஒரு அளவிற்கு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம போனால் நாம் பார்வனுடைய ஆவினால் பீடிக்கப்பட்டு காணப்படுகிறோம். என்ன செய்கிறான்? பயந்து கொண்டு ஆபிரகாம், அந்த மனுஷனுக்கு பயந்து கொண்டு ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? இவர் சகோதரின்னு சொல்லிடுறார். அந்த சகோதரின்னு சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு மிக ஆறுதலாக, அவனுக்கு அது அனுகூலமாகவும் காணப்படுகிறது. இப்படியாக அவருடைய குடும்பத்தில் பார்த்தால் ஒரு பெரிய சிறையிருப்பு காணப்படுகிறது. அந்த சிறையிருப்பு என்ன செய்யப்படுகிறது? சாராளை அப்படியே பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். புறப்பட்டு வந்த வேலையை பார்த்தீர்கள் என்றால், தேவனுடைய நாமத்திலே துவக்கப்பட்ட பயணம். நடுவிலே தேவன் இவர்களை கைவிட்டாரா? தேவன் இவர்களை என்ன செய்தார்? இப்படியெல்லாம் பலதரப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எவ்வளோ பெரிய அவமானம் அது! வேலை, சில பேருக்கு மனைவி என்பது என்ன? சரீரத்தை குறிக்கிறது.
மாம்சத்தை குறிக்கிறது, சரீரத்தோடு ஒரு அவயம் அது மனைவி என்பது. சில பேருக்கு அந்த மாம்ச ரீதியான காரியம், சில பேருக்கு வீடு இருக்கும், சில பேருக்கு வாகனம் இருக்கும், சில பேருக்கு வேலை, அத்தியாவசியமான காரியம் வேலை. வேலையிலே பிசாசு கை வைத்திருப்பான். உண்மையிலே எழுத்தின்படியாகவே மனைவியின் சரீரத்தில் பிசாசு நோயை கொண்டு வந்து போட்டிருப்பான். துணைவர்களுடைய வேலையிலே சூறாவளியை கொண்டு வந்திருப்பான். இந்த பொருளாதாரத்தை நிர்மூலப்படுத்துகிறதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் பிசாசனம் செய்வான். வேத வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் யோபு 1ஆவது அதிகாரம் பார்த்தாலே தெரியும். யோபின் மீது கண்பட்டாயோ, யோபின் மீது உன் கவனம் செலுத்தப்பட்டதோ என்று கர்த்தர் பிசாசை பார்த்து கேட்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறான். அவன் நேரே கர்த்தரிடத்தில் பேசுகிறான். அந்த பாதுகாப்பை கொஞ்சம் விளக்கும், அவன் அப்புறம் உன்னை மறுதளித்துருவான். கொஞ்சம் அந்த பாதுகாப்பை விலக்கி பாரும், அவன் மறுதளித்துருவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஜீவனை மட்டும் எடுக்க உனக்கு அனுமதிக்கல, மற்ற எல்லாத்தையும் நீ சூறையாடலாம். தேவன் அனுமதி கொடுக்குறார். அதிகாரத்தின் பேரில், தேவன் கொடுத்த அனுமதியின் பேரில் அவனுக்கு உண்டானது எல்லாம் அழிக்கப்படுகிறது. என்ன அழிக்கப்படுகிறது? மந்தைகள், எதெல்லாம் வருமானத்துக்கு வரக்கூடிய வாசல்களோ அத்தனை வாசல்களும் அடைக்கப்படுகிறது. அது ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். அழிவின் மீது அழிவு, அழிவின் மீது அழிவு, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒவ்வொரு துறையை சார்ந்த ஒவ்வொரு ஜனம் மட்டும் உயிரோடு காக்கப்படுத்து, மற்றவர்களெல்லாம் ஆண்டு போய் விடுகிறார்கள். யோபு என்றாலே சுற்றிலும் பார்த்தால் தோல்வி, கதவடைப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு பெரிய ஒரு தாகம், வறட்சி, நிர்வாணம், பசி, பஞ்சம், பட்டினி. அதான் வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு மிகப்பெரிய தண்டனை ஒரு மனுஷனுக்கு என்னவென்றால் வருமானம் அடி வாங்கிறது தான். ஒரு மனுஷனை தண்டிக்க நினைத்தால் அந்த மனுஷனுடைய வருமானத்தை சூறையாடி விடுவான் பிசாசு. பிசாசு என்ன தண்டிக்கிறது? இவன் போய் இப்போ இச்சையில் விழுந்தால் அவன் அடுத்தது பிசாசு உள்ள தானாக சட்ட உரிமையோடு வருவான். ஒரு மனுஷனுடைய வருமானம் அசைக்கப்படுகிற பொழுது நல்ல புத்திசாலியான மனுஷர்கள், உண்மையிலே ஞானம் பெற்ற மனுஷன் என்ன செய்வார்கள்னால் அந்த வருமானம் அடிக்கப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் ஆலயத்துக்கு வந்துடுவோம். அல்லது தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்ள, தன் விட்டு போன உறவை கர்த்தருக்குள்ளே புதுப்பித்து கொள்ள, அது வரைக்கும் நான் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறேன், நான் ஃபோனில் ஜெபிக்கிறேன், நான் இன்டர்நெட்டில் பார்க்குறேன்னு சொன்னவெல்லாம் ஆலயத்துக்கு உழுந்தடித்து ஓடி கொண்டு வரும். அது மிக ஞானமான ஒரு சாமர்த்தியமான ஒரு மனுஷன் என்று அர்த்தம். கர்த்தருக்குள்ளே சொல்லுகிறேன். எப்போ என்னுடைய கையின் பிரயாசம் அடிக்கப்படுகிறதோ அப்பொழுது உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துக்குள்ளே வந்து அவர்கள் அடக்கொடக்கமாய் அடங்கி சேவிக்க தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்குள்ளே வளருவார்கள். அந்த ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். இதுதான் வழிமுறை. ஒரு பொருளாதார சிக்கல் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்க லோனுக்கு போவான். நம்ம லோனெல்லாம் இல்லை, இருக்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கையின் பிரயாசத்தை புசிப்பான். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அப்படியே ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே என்பதல்ல. எது தேவன் அறிவுறுக்கிறாரோ அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. அதுக்குள்ளே போகக்கூடாது என்பது ஞானம். ஆனால் போக வைக்கிறது சூழ்நிலைன்னு சொல்லுவார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அது பொண்ணோ பொருளோ, அது என்னமோ, ஒரு இடமோ, ஒரு உறவோ, எதுவாகினும் அதனுடைய வட்டாரத்துக்குள்ளே நம்ம போகாதவன்னு நம்மை பாதுகாத்து கொள்வது தான் ஞானம், புத்தி, அறிவியல் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேலையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இதையெல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிந்து தான் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. வனாந்தரமாக வாழ்க்கை இருந்தால் எப்படி சாப்பிடுவீர்கள்? எப்படி ஜீவிப்பீர்கள்? அடுத்தடுத்து பணம் இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்திலே பணம் தேவைப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் அவனுக்கு எல்லாம் மந்தைகளை கொடுத்தார். மந்தைகள் என்றால் அந்த காலத்தில் மந்தைகள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கிறது. ஆடு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாம் இருந்திருக்கிறது. அப்புறம் எடுத்த பிள்ளையை தவிர அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. இப்போ கையின் பிரயாசத்திலே மிகப்பெரிய ஒரு சோதனை பிசாசு கொண்டு வருகிறான். அப்பொழுது இந்த இடத்துல இந்த கையின் பிரயாசத்தை காட்டிலும் வீட்டில் இருக்கிற மனைவி போனது மிகப்பெரியமான பிரச்சனை. ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, ஏற்கனவே பிள்ளை இல்லை, வயோதிக கிழவி, அது 65 வயசு அந்த அம்மாவுக்கு.
65 வயசு கேள்வியை இவன் கொண்டு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பிசாசினுடைய தூதனாக இருப்பான். ஏன்னா அந்த அம்மாவை மூலியமாக தான் வம்சம் விருத்தி அடைய போகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, பரிசுத்தம் அடைகிறது. ஏன் ஆபிரகாமுக்கு 100 வயதில் குழந்தை பிறந்தது என்று கேட்டால் 75 வயதில் அவர் கர்த்தரை சந்திக்கின்றார். 25 ஆண்டுகள். ஏன் என்றால் ஆண்டவர் அந்த கருவை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த அம்மாவை யாரும் தொடாத ஒன்றும் கர்த்தர் பாதுகாக்கின்றார், பரிசுத்தப்படுத்தி படுத்தி படுத்தி படுத்தி. ஏனென்றால் ஈசாக்கின் மூலம் மிகப்பெரிய காரியம் பூமியில் நடக்கப் போகிறது. அதற்கு ஏற்ற பரிசுத்தம் விருத்த சேதத்தை கர்த்தர் அறிமுகப்படுத்துகின்றார். சோதோம் கொமோரா பட்டணத்தின் ராஜாக்களோடு யுத்தம் செய்கிற பொழுது ஆபிரகாம் அப்பத்தோடு ரசத்தோடும் போய் மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆசாரியனிடத்திலும் சாலேமின் ராஜாவாய் காணப்படுகிற அவனிடத்தில் செலுத்துகிறான், தசமபாகத்தை செலுத்துகிறான். பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் முதல்ல திருவிருந்து ஆதியாம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் துவங்கப்படுகிறது. அது திருவிருந்தாகவோ பஸ்காவோ ஆசிரிக்கப்படவில்லை. ஏன் அப்பமும் ரசமும் கொண்டு போக வேண்டும் என்றால் இதுவரை மர்ப்பமாக இருக்கும். மெல்கிசேதேக்கு யார் தகப்பன் என்றால் தெரியாது, யார் தாய் என்றால் தெரியாது. மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயரில் வாசிக்கிறோம். அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, புதிய சிருஷ்டிக்கு ஒப்பாய் காணப்படுகின்றார். அவர் சாலேமின் ராஜாவாக இருக்கின்றார். அதே சமயத்தில் ஆசாராகவும் இருக்கின்றார். வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேழோட்டமாய் அந்த மனுஷன் காணப்படுகிறார். அந்த மனுஷனும் புதிய ஏற்பாட்டு புதிய சிருஷ்டியும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ஈடாக அது காணப்படுகிறது. அந்த மனுஷனுக்கு தசமபாகத்தை ஆபிரகாம் செலுத்துகிறார். இந்த தசமபாகத்தை குறித்து தானே விமர்சனங்களோ அது கருத்து வேறுபாடுகளுக்கோ நான் உள்ளே வரவில்லை. ருசித்தவர்கள் அறிவார்கள், ருசித்தவர்கள் அதை அறிவார்கள். அதுதான், அவ்வளோதான் அதுக்கு பதில். அதை நியாயப்படுத்தி பேசுகிறதுனால கொடுக்குறோம் கொடுக்காம போகிறதில்லை, கொடுக்காதவன் கொடுக்க போகிறதும் இல்லை. அவனவன் இறுதியில் நியமித்திருக்கிறான், தீர்மானித்திருக்கிறான், அதை தான் அவன் செய்வான். இப்போ தசமபாகம் கொடுக்கலாமா வேணாமா என்பதல்ல, இடங்கொள்ளாமல் ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த குடும்பம் கடந்து சென்ற நெருக்கத்தின் பாதை என்று ஒருவேளை நீங்கள் இப்படி தான் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடும். இதோடு முடிந்தது நம்முடைய வாழ்க்கை என்பதை போல காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு வேலை சொல்லுகிறார், இந்த 12வது அதிகாரம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை போல இருக்கும். ஒரு பெரிய மான பிரச்சனை, பெரிய ஒரு அவமானம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளே அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். எப்பொழுது தெரிந்து கொள்ளுங்க, நீ வனாந்தரத்தை ஜெயித்தால் தான் அடுத்த கட்ட ஆசிரியர் போக முடியும். திருமணமாகவில்லையா, திருமணம் நீங்கள் அந்த சோதனையை ஜெயித்து அந்த கட்டுகளை உடைத்து நீங்கள் கர்த்தருடைய நன்மையை ருசித்து சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அடுத்தடுத்த ஆசீர்வாதம், பிள்ளை செல்வத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஆசீர்வாதம் லகுவாக இருக்கும். சில பேர் கல்யாணம்னா அதை தூக்கி போட்டு வேலையை பார்க்க போய்டுவான். சரி, யாருக்கு சம்பாதிக்கணும்னு கேட்டால் கடைசியில் வாரிசு இல்லாது அவன் வாழ்க்கையிலே எதுவுமே இல்லாமல் தனியாக தனியாக போகிறனா இருப்பான். கர்த்தர் நம்மை பலிக்கு பெருகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறவெல்லாம் நம்ம சபைக்கு வந்தோன்னே கல்யாணம் ஆகிடுது. ஆமாம், தனியாக இருப்பது நல்லது அல்ல, கர்த்தர் ஏற்ற துணை உண்டாக்குவது நல்லது என்று கர்த்தர் கருதின தேவன் இன்று வரையிலும் பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதம். பிள்ளையற்று இருக்கிறவர்கள் வந்த உடனே கர்த்தர் பிள்ளையை கொடுக்குறார். திருமணம் இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தர் திருமணத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தனிமையாருக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன், குடும்பத்திற்காக தான் இந்த வீடு கட்டுகிறீர்கள். அப்படியாக இந்த குடும்பம் கடந்து சென்ற பாதை, வீட்டில் இருக்கிற ஒரு நபர் இருந்தும் இல்லாமல் போய்விடுகிறார். ஆபிரகாம் எதுவுமே செய்ய முடியவில்லை. எதையாவது செய்யுங்க ஐயா என்று அதை போல சூழ்நிலை இருந்தாலும் இவர் தேவ பக்தி என்ன ஆனது, என்ன ஜெபித்தார், என்ன தீர்க்கதரிசி, என்ன அபிஷேகம், என்ன இரவும் பகலும் தேவரை சேவித்தவரா, எதுவுமே சொல்ல முடியவில்லை. ஆபிரகாமும் எதுவும் கண்ணீர் விட்டாரா, உபவாசித்தாரா, ஜெபித்தாரா, ஏதாவது பிரயாசப்பட்டாரான்னு கேட்டால் அவர் சாப்பிட்டு தூங்கியிருந்தாரான், எதுவுமே அந்த தகவல்கள் இல்லை. ஆபிரகாமுடைய மௌனம் எதை குறிக்கிறது என்றால் தேவன் மீது அதிகப்படியான விசுவாசம் இருக்கிறது. தன்னை அழைத்த தேவன் உள்ளவர், அவர் முடிவுபெற நடத்துவார். ஆனால் சரீரமோ வீட்டில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், என்ன உட்கார்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், எதாவது செய்யலாமே, எங்கேயாவது போகலாமே, வரலாமே. சம் எஃபர்ட்ஸ் தி டிமாண்ட். ஏதாவது ஒரு பிரயாசப்பட வேண்டும், பிரயாசப்படுகிறதை போல பாவலாவது காட்ட வேண்டும். அப்போ தான் ஜனம் உலகம் நம்பும். அதெல்லாம் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு பொருந்தாத காரியம். நடிக்கிறதோ அல்லது பாசாங்கம் செய்கிறதோ வேலை செய்கிறதை போல் பாவிக்கிறதோ அதெல்லாம் நடக்காத காரியம். ஒன்று ஓட செய்தால் கர்த்தர் ஓட செய்கிறார், அமர செய்தால் கர்த்தர் அமர செய்கிறார். இலைப்பார்த்தலை கர்த்தர் கொடுத்தால் இலைப்பார்த்தலை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அமர செய்தாலே புரிந்து கொள்வார்கள், பின்னக்கு ஒரு பெரிய ஓட்டம் உண்டு.
இன்று அவமானப்படுத்தப்பட்ட நீங்கள், இன்று நெருக்கத்தில் காணப்படுகிற நீங்கள் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் உங்கள் லேசான உபத்திரம் நீங்கள் சீக்கிரத்தில் விசாலத்தில் வைக்கப்பட போகிறீர்கள். எந்த இடத்தில் வெட்கத்தை கண்டீர்களோ அதே இடத்தில் நீ உயர்த்தப்பட போகின்றாய். ஆனால் ரகசியம்தான் தெரியவில்லை. என்ன ரகசியம் தெரியவில்லை என்றால், இந்த சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே நாளை காலையிலே ஒரு காரியம் உங்களுக்கு நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும். கடைக்காரன் வந்திருக்கிறான், அப்படி போல் என்ன ஐயா வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷி கொண்டு போகப்படுகிறாள், ஒரு ஆண் மகனாக இருந்து ஒரு ஆணாக இருந்து செய்தது என்ன என்று கேட்கிறதை போல ஒரு கேள்விக்குறி சூழ்நிலை காணப்படுகிறது. சூழ்நிலை இவரை மேற்கொண்டு விட்டதை போல காணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுப்படுத்தி சிலுவையில் அறைகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. எதையாவது மாம்ச பிரகாரமாக செய்ய போய் அது 2 மடங்கு பிரச்சனை ஆக்கிவிடும். அதான் ஆவிக்குரிய ஞானம். அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தேவ சமூகத்தில் ஆலோசனை தேடி வருகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்பொழுது கையின் பிரயாசத்தில் பிரச்சனையோ, எப்பொழுது உங்களுடைய இல்லறத்துக்குரிய பிரச்சனை, ஏன்னா நான் அவனுக்கு அதுதான் பிரச்சனையே தெரியுமே. முதல்ல ஏதாவது வியாதி, ஒரு வேதனை, ஒரு உபத்திரவம் ஏதாவது ஒன்று வந்ததுனால்தான் தேவ சமூகத்துக்குள்ளே வருவார்கள். இல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியக்காரனை நட்பின் அடையாளத்திலே காணப்படும், எள்ளோட்டமாய் காணப்படும். ஐ நோ தட் மேன் லாங் ஓவர் இயர்ஸ். அவர் எனக்கு அண்ணன் போல, மாமன் போல, மச்சான் போல, தகப்பன் போல சொல்லலாம். ஆனால் அவன் ஆத்மாத்மாய் வருகிறது எப்பொழுது? அதான் சொன்னேனே, அந்த தேவ சமூகத்துக்கு வரவழைப்பதற்காகத்தான் அந்த உபத்திரவத்தினுடைய காரியங்கள் அவன் வாழ்க்கையில் வருகிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உன்னை பிரமாணங்களை கை கொள்ள முடிந்தது. இதெல்லாம் பிரமாணம்லாம் கற்றுக்கொண்டு இப்போ வீட்டை விட்டு, ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டு எல்லாம் வந்த பிறகு நடக்கிற காரியம். கூப்பிட்டாலும் யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியை கடந்து போயிடல என்றால், முதலிலே நீங்கள் சாராலை உங்களுடைய இழந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் வெளிப்பட இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. அதனால நீங்கள் ஜெபித்த ஜபந்தான் இவ்வளோ தூரமாய் கர்த்தருடைய இருதயத்தை தொட்டு இந்த வார்த்தைகளை பேசும்படியாய் கர்த்தரை நாவில் இந்த வார்த்தைகளை வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்தியமாகவே இந்த ஊடகத்தின் வழியை கடந்து செல்கிற என் அன்புக்குரிய விசுவாசிகள் இந்த வழியை கடந்து செல்லலாம். நீ முதலில் எதில் சிறைப்பட்டிருக்கிறாயோ அந்த விடுதலை உன் மூலமாகவே கர்த்தர் தரப்போகிறார். சில சமயத்தில் நீங்களே அந்த விடுதலைக்கும் பெரிய ஒரு இடைஞ்சலாகவும் காணப்படுவீர்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்கள் மனநிலை. கர்த்தரை தேர்றேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல சுத்தாமல் ஒரே இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்திலே வந்து தஞ்சம் போகிறது தான் விசுவாசிகளுடைய மிகப்பெரிய ஞானம். 1. 2வது, தேவனை இணைக்கின்றது தான் இந்த ஐக்கியம். தம் இருதயத்துக்கேற்ற மேய்ப்புகளை எழுப்புகிறது. இங்கே ஆபிரகாம் எப்படி அதை ஜெயித்தார் என்பது என்றால், தன்னுடைய சரீர பிரகாரமான எந்த விதமான செய்கையிலும் ஈடுபடவில்லை. நன்றாக தெரியும், கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவன் நம்மளை காட்டியும் பலசாலியாக இருக்கிறபடினால் சில பேர் கர்த்தரை சார்ந்திருப்பான். நம்ம விட பலவீனமாக இருந்தாடா, இங்கே வாடா, இங்கே என்னடா எப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம்? இப்போ நம்ம காட்டில் பலவீனமாக இருக்கிறான், அவன் பலவீனம் நல்லா தெரியும். அவனோட காட்டில் நம்முடைய பலன் பெருசுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்ககிட்ட தைரியமாக ஒண்டி கொண்டுட்டுன்னு போராடுவான் மனுஷன். ஏன்னா அவன் நம்மளோட பலவீனமாயிற்று. அவனை விட இவன் நல்லா துன்மார்க்கமாக இருப்பான். நம்ம விசுவாசி அவன் அப்போ தான் அவன் ஆரம்பிச்சிருப்பான் துன்மார்க்கத்தை. இவன் துன்மார்க்கில் தெரியணவனாக இருப்பான். அவனை வரைக்கும் பார்க்குறப்போ அழகு, பணம் இதெல்லாம் ஒருத்தங்கிட்ட மட்டும் இருக்காது. இது ஒருத்தனை விட்டு ஒருத்தனை அதிகரிக்கமான ஜனங்கள் எழுப்பி கொண்டே இருப்பார்கள். இந்த வருஷத்தில் இந்த அம்மா தான் நல்ல நடிகை, சிறந்த அழகின்வான். விருந்து வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று புறப்பட்டுரும். அதுபோல் தான் ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் மிகப்பெரிய செல்வந்தன் என்று ஒரு பெயரில் வாழ்ந்தாலும் அது அடுத்தடுத்து பணக்காரங்க எழுப்பிக் கொண்டே வருவாங்க. ஐஸ்வர்யவான்கள் எழுப்பிக் கொண்டே இருப்பாங்க. அழகு, ஐஸ்வர்யம் நிலையானதல்ல என்பதற்கான விளக்கம் இதுதான். அதாவது என்ன சொல்ல வருகிறேன்றால், பலன் கொண்டவன் இடத்துல மோதுகிறாயே, பலவீனன் இடத்துல மோத நினைக்கிறாயே, நீ பலன் கொண்டவன் இடத்துல எப்படி இருக்கிறாய் மனமே? பலன் கொண்டவனானாலும் பலவீனனானாலும் நீங்கள் முதல்ல இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம காட்டில் பலவீனமாக இருக்கிற இடத்துல நெஞ்செழுத்து போய் நிறுத்தி அவன் எழும்ப முடியாத அளவுக்கு வார்த்தையை வீசிக்கிறது எல்லாம் பெரிய ஞானம் அல்ல, அது அஞ்ஞானம். ஒரு பலவானை கண்டு நீ எப்படி நடந்துக்கிறாய்?
நடுங்க மாட்டான் விசுவாசி. கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அப்படியே 9 கனிகளும் அப்படியே காணப்படும். பலவீனனை பார்த்தா கனி எங்கே போச்சு, காய் எங்கே போச்சு, மரம் எங்கே போச்சு, எதுவுமே தெரியாது. ஆமாம், தெரியாது. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய் விசுவாசி காணப்படுவான். இதில் தான் மாய்மாலம் ஆகிறது போலெல்லாம் காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்து கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன். அதாவது நான் மாம்சத்தை காத்துக்கொள்ள நினைக்கிறேன், மனைவியை மீட்டுக்கொள்ள நினைக்கிறேன், இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இதை பண்ணுகிறேன், அதை பண்ணுகிறேன். மறுபடியும் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. இருக்கிற இடத்தில் இருக்கிற வண்ணமாக இருந்து தேவனை கிரியை செய்ய விடுங்க. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். பூரண அமைதி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பூர்ண சமர்ப்பித்தல், அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? கர்த்தர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். பார்வனிடத்தில் போய் இச்சையில் நிறைந்திருக்கிற மனுஷன் மற்றவன் பெண் ஜாதி என்று தெரிந்தும் தெரியாதவனை போல, அதான் என் சகோதரின்றானா, கொஞ்சமாவது மண்டையில் மசாலா வேணா அவனுக்கு. ஏன்னா சகோதரியோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற வயசாக அது 65 75. அந்த மாதிரி ஒத்துமையாக அண்ணன் தங்கச்சி இருக்குதுங்களா இந்த காலத்தில்? இல்லை யோசிக்க வேணாம். அண்ணனுக்காக கல்யாணம் ஆகலை, தங்கச்சியும் கல்யாணம் ஆகலை, இதுங்க இப்படி தான் ஜோடி போல் இருக்குமா? அண்ணன் தங்கச்சி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒன்றா போனாலே இது ஜோடியான்னு கேட்குற உலகம். அதாவது என்னன்னா, சகோதரின்னு சொல்லிட்டான்னா இவர் வந்து உறவிட ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ஞானத்தில் குறைவுல இல்லை. அவனுக்கு அது ஒரு சாக்காயிடுது. சகோதரின்னு சொன்னால் அதனால தான் கூப்பிட்டு வந்துட்டேன், சகோதரின்னு சொன்னான் அதனால கூப்பிட்டு வந்துட்டேன். இது நாட்டை ஆளப்போகுது, ஆண்டுகிட்டு கர்த்தர் ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு என்பது என்ன? தன் சரீரத்தை அந்த காலத்திலே சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு ஒப்பாய் அந்த செய்கை காணப்படும். ஆபிரகாம் ஒன்றுமே பண்ணல. நம்ம ஊர் பொம்பளைங்க, நம்ம விசுவாசிமார்கள் சகோதரிமார்கள் எப்படி எடுத்துக்கொள்ளாலும் தெரியவில்லை. பை மனசாக நான் கூப்பிட்டு போனால் ஏதாவது ஒரு நான் முயற்சி செய்யணும், புருஷனுடைய பிரயாசத்தை கண்ணார பார்க்க வேண்டும் பெண்கள் விரும்புவாங்க. கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை படுத்தா ஏதாவது செய்கிறார் அந்த மனுஷன். அந்த மனுஷன் மட்டும் இல்லை, ஆண் வாங்கின்னு வந்த வரமையாக தான். பெண் வேணால் ஆணை பார்த்துக்க முடியும், ஆணுக்கு அந்த பார்த்துக்கிற பக்குவம்லாம் இல்லை. அதான் ஆணுடைய வியாக்கியானமே முழு குறிப்பு வரைகன்னா இதான் வரையணும். ஆண் அதெல்லாம் பொருளீட்ட சொன்னால் பொருளீட்டுவான், கத்த சொன்னால் கத்துவான், கோவப்பட சொன்னால் கோவப்படுவான். மனிதனுடைய சரீரத்தை அவன் விரும்பி நெருங்குவான். ஆனால் சுகவீனத்தை அவனால், அதை சுகவீனத்தை மிஞ்சி போனால் மருத்துவ செலவு பண்ணலாம். நர்ஸ் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தான்னா 1000 நட்சத்திரமாக இருக்கும். அது மற்ற வேலை விட்டுருவான். அந்த மாதிரி நர்ஸ் வேலை பார்க்குறவன் பொருள் ஈட்டுற பார்க்கவே கொஞ்சம் மைனஸில் போயிடுவான். இது நடைமுறை. ஆண் பார்த்துக்க முடியாது என்பதல்ல, அது தெரியாது. ஆனால் ஒரு பெண் 10 பேரை குடும்பத்தை வச்சு பராமரிக்க முடியும். ஒரு ஆண் சம்பாத்தியம் செய்யலாம் 20 பேருக்கு கூட. ஆனால் இந்த மாதிரி நெட்பமான பகுதியில் ஆணுடைய பலவீனம் அல்ல, ஆணுடைய சிருஷ்டியே அப்படி தான். போஷிக்கலாமே தவிர காத்துக்கொள்ளலாமே தவிர மற்றபடி இந்த பணிவிடைக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அப்படி என்ன சரிப்பட்டு வரான்னு நினச்சாக்கா மற்ற காரியத்தில் அவனுக்கு பின்தங்கி இருப்பான். இது வந்து நடைமுறை. ஆமாம், அவன் எங்கே வேலைக்கு போக முடியும்? இதம்மா பின்னாடி சுற்றி இருந்தான் சொல்கிறேன். இங்கே ஆபிரகாம் எதையுமே செய்ய முடியவில்லை என்பதை விட அவன் தன்னை அமைதியை காத்து கொள்ளுகிறான். உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு பங்கம் விளைவித்துட்டான் ஒரு மனுஷன். அதாவது உங்கள் மேன்மைக்கோ சுயத்துக்கோ உங்களுடைய உரிமைக்கோ உங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு நன்மைக்கோ ஒரு மனுஷன் மிகப்பெரிய கரும்புலியை உண்டாக்கிட்டான். சமூக ரீதியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதான் தேவபக்தி. நீ ஆவியில் நிரம்புகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தசமாவை செலுத்துகிறேன், நான் ஊழியத்துக்கெல்லாம் போகிறேன், கொடுக்குறேன், தோல் கொடுக்குறேன், நான் தாங்குகிறேன், தேவநாமத்தை உயர்த்துகிறேன் என்பதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய கலாச்சாரங்கள், ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள். அதிலே நான் குறை சொல்ல வரவில்லை. உன்னுடைய சுயம் சீண்டப்படுகிற பொழுது, உன் மாம்சம் சோதிக்கப்படுகிற பொழுது உன்னுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தான் உன் விடுதலை இருக்கிறது.
அதுதான் உன்னுடைய விடுதலை. விடுதலையுடைய அஸ்திபாரம். ஆபிரகாம் ஒன்றும் பண்ணல, அமர்ந்திருந்தார். எதையாவது செய்யா. என்னைய மலை மாதிரி உட்காந்துருக்க, குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்க அந்த மனுஷன். எதையாவது செய்யணும் இல்லையா? உணர்ச்சியை தூண்டுகிறது தான் சூழ்நிலை. உங்கள் உணர்ச்சின்னா இச்சைக்குரிய உணர்ச்சி இல்லை. கோபம் ஒரு உணர்ச்சி, சந்தோஷம் ஒரு உணர்ச்சி, கண்ணீர் விடுகிறது ஒரு உணர்ச்சி. இதெல்லாம் இல்லாதவன் மனுஷன் இல்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமே தவிர, சூழ்நிலையோ உணர்ச்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு சரீரம் போகிற பொழுது தான் பிரச்சனையாகாது. ஆமாம், அதில் தான் பேதமை கொள்ளுகிறான். மனுஷனுடைய மனம் பாதிக்கப்படுகிறது அந்த இடம்தான். எப்படி கண்ணீர் விடாமல் இருக்க முடியும்? எதையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் இதையும் அதாவது எதிர்காலத்தை இவன் கற்பனையில் யோசித்து வைப்போம். இப்போ கொண்டு போனால் அப்படி ஆரம்பித்தானே முடிஞ்சிச்சு கதை. இவன் உசுரோடு இருக்கிறதே கஷ்டமாயிடும். அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தான். கற்பனைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னை அழைத்தரும் உள்ளவர். அந்த பதாமாராமிலிருந்து என்ன சொல்லுகிறது, என்னுடைய தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு கர்த்தர். என்ன ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை கொண்டு வந்திருப்பார். என்னை ரட்சித்தாரே. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற பட்சத்தில் என்னை போய் ரட்சித்தாரே. என்னை பாவ உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை பரிசுத்த ஜாதியை மாற்ற செய்து பரிசுத்த சமூகத்தை கொடுத்து, எனக்கென்று ஒரு மெய்ப்பண்ணை கொடுத்து, தேவ சமூகத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து. வேத புஸ்தகம் எங்கள் வீட்டில் எத்தனையோ வருஷம் மூடி இருந்தது. ஆனால் அதை திறக்க செய்து, என் கண்களை திறக்க செய்து, என் இருதயத்தை திறக்க செய்து, தம்முடைய வார்த்தையின் மூலம் என்னோடு இடைப்படுகிறாரே. இது அல்லவா தேவன். இவரை மிஞ்சி என்ன வரப்போகிறது? அதான் விசுவாசம். இதுக்காக இன்னொருத்தர்கிட்ட ஜபத்துக்கு போகணுன்றதெல்லாம் அங்கே ஜபிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. போகிற இடம் சும்மா நல்ல இடமாகவும் இருக்கணும். அவன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அவன் தன்வசப்படுத்திக்கலாம் இருக்கக்கூடாது. போகிற இடமும் தெரியாது ஜனங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. பல இடங்களை தட்டி தடை, குருடன் தடை திரிகிறதை போல திரிகிற சூழ்நிலை வரும். அதெல்லாம் வேணாம் ஐயா. ஆபிரகாம் என்ன செய்தான்னு பார்த்தா அதுக்கு எந்த பதிவுமே இல்லை. ஆபிரகாம் போய் பழைய ஆட்களை கூப்பிட்டு வராரா, பழைய இனத்திடத்தில் போய் பேசுகிறாரா, மாம்ச புயத்தை காட்டுகிறாரா, செழிப்பை காட்டுகிறாரா? எதுவுமே இல்லை. ஆபிரகாம் என்ன பண்ணார்ன்ற தடையுமே இல்லை. அதனுடைய மறைபொருள் என்னவென்றால், ஆபிரகாம் தன்னை சகல விதமான உணர்ச்சிகளிலிருந்து அவரை தன்னை காத்து கொள்ளுகிறார். ஒன்று அழுதானா அடுத்தது எதாவது செய்யணும். அந்த பார்வனை வெட்டுறன் குத்துறன் அது எதுன்ட்டு சொல்லி நம்ம எதனா முயற்சி பண்ணோம்னாக்கா மாம்சம் தலை தூக்கி நிற்கும், துன்மார்க்கும் தலை விரித்து ஆடும். ஐயோ சாராலே என்று சொல்லி நினைத்து மாரில் அடித்து கொண்டு அழுதால் முடிந்தது கதை. 75 வயது, ஆவிக்குரிய பக்குவம். இதுதான். ஏதோ ஒன்று ஆகிவிட்டது, செய்யாததை செய்தீர்கள் என்று சொன்னாலே நம்மால் தாங்க முடியல. இல்லை செய்ததுக்குரிய பலன் வந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்சம் அமர்ந்துரு என்று சொன்னால் இதுதான் அமர்ந்துருத்த. ஆனால் தேவன் எழுந்ததுல எதுவும் சொல்லவும் இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 7வது வசனத்தில் ஆதியாகமம் 12:7 கர்த்தர் தரிசனமாகிறார். இப்போது இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை தரிசனம் ஆகணும் இல்லையா? அப்போ ஆன தரிசனத்துடைய வல்லமை உனக்கு இருக்குயா? உனக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் தரிசனமாக வர, அவருக்கு எப்போ தேவையோ அப்போ தான் தரிசனம். அதான் தேவ தரிசனம். இப்போ தேவனாவது வந்தால் நல்லா இருக்குமே. இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தால் நல்ல, இவரே தீர்க்கதரிசி. ஒரு நல்ல இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையிலே ஒரு ஊழியக்காரன், அதுக்கு கர்த்தரால் எழுப்பப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு ஊழியன் வருவான். கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்தால் அதுக்கேற்ற வார்த்தையோடு வருவான், அதுக்கேற்ற வலிமையோடு வருவான், அதுக்கேற்ற அபிஷேகத்தோடு வருவான், அதுக்கேற்ற கிருபையோடு வருவான், அதற்கேற்ற பரிசுத்தத்தோடு வருவான். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை முடிக்கும்படி வருவான். தேவன் அதையும் நிறுத்தி வைத்திருக்கார் என்றால் யாரும் வரமாட்டான். அப்பொழுது யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஊடகத்தின் வழியை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனே உன் காரியங்களிலே இறங்கி உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், யூடியூப்பில் 1000 பாஸ்டர் வரலாம். நேரில் வருஷனா வருவானா? வருவான், பக்கத்தில் இருந்தால் வருவான். இது கடல் கடந்து பார்க்குறது, ஐயோ பாஸ்டர் பக்கத்தில் நல்லா இருக்குமே நினச்சா வீடியோ காலில் தான் வர முடியும். அதிகபட்சமாக அவ்வளோதான் வர முடியும்.
ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாய். அதான் நான் சொல்ல வருகிறேன். எனக்காக யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். என்னையா அப்படி செய்து அந்த சமர்ப்பித்தல் தான் தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். நான் ஜெபித்து பார்த்து ஒன்றும் நடக்கலை, உபவாசித்து பார்த்து நடக்கலை, காணிக்கை கொடுத்து பார்த்து நடக்கலை, போகிற இடத்துலலாம் பொருத்தனை பண்ணிக்கணும்னு சில பேர் சொல்லுவான். நம்ம கஷ்டத்தை சொல்கிறப்போ அவன் அந்த டைமில் பொருத்தனை பண்ணிக்கோ, கர்த்தர் வீட்டை நீ கட்டு, உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். அட பாவிடே, அவனே ஒரு லெவலில் இருக்கான், அவனே சாவர மாதிரி இருக்கான். அவனுக்கு நல்ல சமரிய வேலை செஞ்சு அவனுக்கு எழுப்பி நிற்க வைக்கிறது பார்க்குறனாக்கா அவங்ககிட்டேருந்து வசூல் பண்ண பார்க்குறான் நம்மால். இன்றைக்கி நடக்குது இல்லையா? பொருத்தனை பண்ணிக்கோ, கர்த்தர் செய்வார்னு. அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். அவனுக்கு தேவையானது என்ன அது தெரியாது. இவன் கஷ்டத்தை எத்தமே அதில் திணிப்பான். அவனே கஷ்டம்னு வந்திருக்கிறான். இதனால தான் நிறைய பேர் தேராந்துடுறான். தேவ சமூகம் நினச்சி வந்து தன்னை எழுந்து போய் விடுகிறான், தேவனையும் எழுந்து போய் விடுகிறான், தன்னையும் முடிச்சு கொள்கிறான். உண்மையான தேவ சமூகம் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். சத்தியத்தை அறிகிற பொழுது சத்தியம் உனக்கு விடுதலை தரும். கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதன் பிறகு நல் மெய்ப்பன் கர்த்தரை எழுப்புகிறார். நல்ல சமர வேலை செய்யப்படுகிறது. இங்கு தனித்து விடப்படுகிற அந்நிய தேசம், ஒன்றும் தெரியவில்லை, என்ன செய்வது, திக்கற்றவனாய் விடேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இங்கே யாருமே தேற்றுவாருக்கு யாரும் இல்லை, தூற்றுவாரும் இல்லை. அதை தூற்றுவார் இல்லைன்னா என்ன, பக்கத்தில் யாரும் இல்லை, அப்புறம் தூற்றுவான். எல்லாரையும் விட்டுட்டு போனால் கடைசியில் என்ன சாதிச்சா, என்ன பண்ணான். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய பூரணமான அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். மனம் அங்கலாய்க்கிறது. நமக்கு சரீரம் ஒரு இடத்துல இருந்தாலும் மனம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கினே இருக்குது. மனம் மாமியார் வீட்டுக்கு போச்சுன்னா போதும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அந்த காலத்தில் என்ன இப்படி பண்ணாங்க, அந்த காலத்தில் என்ன இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. இல்லை சொந்த ஜனங்கள் நினச்சா போதும், யாரும் என்ன எல்லோரும் கைவிட்டாங்க. இந்த எல்லாரும் யாரையும் தூக்கி தாங்கியெல்லாம் நிற்கலை. பிரகாசிக்கிற ஒவ்வொரு வேதாகம நட்சத்திரங்களையும் புருஷர்களையும் இங்கே பார்ப்பீங்கன்னா எல்லாருமே ஒரு விதமாக கைவிடப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த கைவிடப்பட்டதை அவர்கள் நினைக்கக்கூட இல்லை. கை தூக்கி யாருன்னா விடுவார்கள் என்று பார்த்தது கூட கிடையாது. ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்களால் சொந்த ஜனங்களுடைய துரோகத்தை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அதனால தான் பிரகாசிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல வரேன். ஏதோ ஒரு அசமாக இது நடந்து உங்களை கீழே தள்ளி விட்டார்களா, குழியில் போட்டு விட்டார்களா, போட்டோலே நினையாதே. கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார். கர்த்தர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவர். அவரையே நோக்கி பார்க்கணும். சூழ்நிலை இப்பொழுது அப்படி இல்லை. ஏதாவது பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணி மாதிரி தான் போவோம் வாழ்க்கை. கொஞ்சம் நம்ம புது பாதையில் வந்திருக்கிறோம். அதான் ஆண்டவருக்குரிய வழி. இதுலேயும் பழைய மெத்தடாலஜியெல்லாம் போட்டோம்னா அது உலகத்துலலாம் தருதலையாக இருக்கணும். தேவசமூகத்தில் இங்கே வந்துட்டு மறுபடியும் அந்த வாலாட்டினா தேவசமூகத்தில் வந்து இன்னும் பழைய மாதிரியே காரியங்களெல்லாம் நான் டீல் பண்ணோன்னா நான் அந்த மாதிரி அதை பார்த்துக்கொள்வேன். நான் இப்படி சந்திக்கிட்டேன், அப்படி சந்திக்கிட்டேன்னா அப்போ தேவனுக்கு என்ன கனம் இருக்கிறது? அதனால தான் சிலரெல்லாம் வந்து போக்குவரத்துமாக இருப்பானே தவிர ஒன்றும் உருப்பட மாட்டான், கனி கொடுக்க மாட்டான், சாட்சியாக இருக்க மாட்டான். வாழ்க்கையில் எந்த வளர்ச்சி இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. கொஞ்சம் வருஷங்கள் போன பிறகு தன்னைத்தானே நொந்து கொள்வான். நான் எவ்வளோ போனேன், ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் மாறலை. இவன் மனமாற்றமே இல்லை. இங்கே விக்கிரக தொழிலில் இருந்த மனுஷன், பெரிய குடும்பத்தில் வந்த மனுஷன் இப்பொழுது ஜனங்களே இல்லை. மாமனை நினைப்பேன், மச்சானை நினைப்பேன். நானும் தான் மாமன் இருப்பான், மச்சான் இருப்பான், அண்ணன் தம்பி இருப்பான், அங்காளி பங்காளி சொந்தக்காரன் எல்லாம் இருப்பான். இங்கே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. இங்கே வந்திருக்கோம், யாருமே இல்லை. எடுப்பார் கைப்பிள்ளை போல் 75 ஆண்டுகள் வரை ஆபிரகாம் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டார். பிள்ளை இல்லை தான், எந்த வேலையும் சாராலையும் செய்யவில்லை, ஆபிரகாம் செய்யவில்லை. ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, பிள்ளையா குட்டியா அவங்க சொத்து முழுவதும் வேறு யாருக்கும் போகிறது. அதனால எல்லோரும் விழுந்து சவரட்சணை செய்வாங்க. அவங்க கைங்கரியம் பெருசாக இருக்கும். இப்பொழுது எல்லாரையும் விட்டு வந்தது இந்த கஷ்டமான காலத்தில் எல்லாரையும் நினைக்க தோன்றும். சராசரி மனசு இது. அதை கூட நினைக்கல ஐயா நம்ம ஐயா ஆபிரகாம். இது இவன் நினைக்கவில்லை என்பதை தேவன் நினைத்தருளினார். அதெல்லாம் எழுதலை, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் அவ்வளோ கிரியை செய்கிறாருன்னா அவ்வளவாய் ஆபிரகாம் அவரை கிரியை செய்கிற அளவுக்கு இவனுடைய மனநிலை இருக்கிறது. இதுக்கு வஸ்திரமோ நகையோ புஷ்பமோ பொருளோ பூலோகத்துக்குரிய ஆசிரியர் எதுவுமே நிற்க போகிறதில்லை. இந்த இடத்துல கஷ்ட காலத்தில்
கர்த்தரை நினைக்கிறவிட்டு மனுஷன் நினைப்போம். அந்த படுபாவி எதனா செஞ்சானா? நான் நல்லா இருக்கிற பொழுது இவெல்லாம் வந்து நல்லா தின்ட்டு போனான். மனைவியினுடைய வீட்டாரை பார்க்குறப்போ ஒன்றும் அடித்து கொள்ளாமான்னு இருக்கும். மனைவிக்கு புருஷனோட வீட்டாரை பார்த்தா நெரிச்சிடலாமான்னு இருக்கும். இல்லை, நடைமுறை சொல்கிறேன். இதில் அந்நிய பாஷையும் பண்ணும், அப்புறம் அலையிலுயானும், அப்புறம் பாவி மனசானும், அப்புறம் மண்ணவாரி விடும், எல்லாம் செய்யும். அம்மா மட்டும் இல்லை, ஐயாவும் சொல்கிறேன். இல்லை, நம்மளுடைய கஷ்ட காலத்தில் இவனுங்க இல்லையே, இவனுங்க கஷ்ட காலத்தில் நான் போனேன் இல்லையா? மனம் இந்த சைடு ஜபம், மனம் இந்த பக்கம். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, என்னதான்ப்பா சொல்ல வர்ற? ஒன்று இந்த பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் இரு. ஒன்று ரட்சித்தேன், நீ அதை தக்க வச்சுக்க மாட்டேறப்பார். மறுபடியும் அவனை நினைக்கிறப்பார். துரோகியும் சண்டாளனையும் நாசக்காரன் மோசக்காரன் அவனை திட்டி இருதயத்தில் கூட திட்டக்கூடாது, நினைக்கவே கூடாதுன்ற இருதயத்தில் அந்த நினைவுகள்லாம் போயிடணும். அப்போ தான் புது இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டுக்கிறது. பழையவன் இருக்கிற வரைக்கும் புதுசெல்லாம் புதுசாக முடியாது. வஸ்திரம்னா அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணி போட்டு வந்து உட்காந்துக்கலாம். நானும் சரி, நீங்களும் சரி, நல்லா அழகாக சென்டெட்லாம் அடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம். நல்லா சிரிச்ச முகத்தோடு பேசலாம். ஆனால் மனசு மட்டும் என்ன இருக்குது? அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சு ஒருத்தவங்க கூட வரல பார்த்தியா? இந்த எண்ணெய் இருக்கிற வர தீர்க்க தரிசனம் மட்டும் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய தீர்க்க தரிசனம் கர்த்தர் செய்ய சொன்னதே மறுபடியும் பல ஊழியர்கள் மூலம் கொண்டு சொல்லுவார். எப்பயா நிறைவேறது? அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன என்கிட்ட தான் இருக்குன்னா, மரம் என்ன மறக்கிறது இல்லைன்ற அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தேவனை கிரியை செய்ய விடாது. இது மனுஷனுக்கு கர்த்தர் அந்த சிந்திக்கிற திறனை கொடுக்குறாரு, மன விருப்பத்தின் திறனை கொடுக்குறாரு, தீர்மானக்கூடிய திறனை கொடுக்குறாரு. இதிலெல்லாம் கர்த்தர் குறுக்க வரல. ஆனால் ஞானி என்ன செய்கிறான் என்றால், தேவ சித்தத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஐயா அதை நான் செய்யட்டுமா வேணாமான்னு கேட்குற அளவுக்கு வந்துடுறான். இதெல்லாம் ஞானம். அவ்வளோ டக்குன்னு அது கேட்குறான், அது கேட்டு செய்யறது இன்னொரு பெரிய ஞானம். கேட்பான், சில பேர் செய்ய மாட்டான். க்ரோயிங் ஸ்டேஜ் அது. நிற்கிற பிள்ளை அப்படியே டக்குன்னு ஓடாது, கீழே விழுந்ததோ எழும். அந்த மனப்பக்குவம் போதகனாக்கி எனக்கும் அந்த வரணும், அந்த புரிந்து கொள்ளுதல் எனக்கும் வரணும். அந்த புரிதல் வர வரைக்கும் கஷ்டம்தான். அவன் கேட்க மாட்டான் அப்படி என்பதை விட இப்போ தான் வளர்ந்து வரான். நிற்பான், விழுவான், எழும்புவான், நான் தான் தகப்பனாய் தூக்கணுமே தவிர நீ கேட்கல போ அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். நான் அனாதை, அது அனாதை தான். அதுக்காக கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார் நியாயம் இருக்கிறதுக்கு இல்லை, என்னுடைய பாணியை சொல்கிறேன். அவன் இப்போ தான் புதுசாக வர்றான், எழும்புவான் விழுவான். எனக்கு தான் அந்த பக்குவம் இருக்கணும், பொறுமை இருக்கணும் அப்படின்னு என்ன நான் சமாதானம் படுத்தி கொள்கிறேன். என்ன சமாதானப்படுத்துகிற பொழுது அந்த பிள்ளையாண்டான் அல்லது அந்த விசுவாசி என்ன செய்வான்? பார்க்குறப்போ ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டுமேன்னு மனம் திரும்பி பூர்ண மனம் திரும்புதல் வரும்னு சொல்ல வரேன். மறுபடியும் அந்த தவறு செய்ய மாட்டான். இது ஒரு அர்ப்பணிப்பு, இது ஒரு சமர்ப்பணம். இதையும் கூட நம்ம மனசில் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போதகன் திட்டினாலும் சரி, பெற்றவன் திட்டினாலும் சரி, வளர்த்தவன் திட்டினாலும் சரி, அல்லது மற்றவன் திட்டினாலும் சரி, வேலை எந்த ஒரு காலகட்டம் வருது வாய்க்கு வந்தவது தெரியாதவங்களும் திட்டுவோம். ஏன்டா அப்படி சொன்னு கேட்க முடியுமா? எத்தனை பேரை போய் கேட்குறது? முன்ன பின்ன தெரியாதவங்களும் திட்டுவான். ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவெல்லாம் பார்க்குறான் இல்லையா? இல்லை, நியாயமாக பேசுகிறேன் நான். அவன் இப்போ லைக் போட்ட வண்டி நல்லாயிருக்கும் சில்லுன்னு அவன் கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா ஏற்றுக்காதா? எல்லா ஏளனத்துக்கும் விமர்சனத்துக்கும் ஒப்பு கொடுத்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நான் இது சப்ஸ்கிரைபரையோ கமெண்ட்டு பண்ணுறோன்னே சொல்ல, வாழ்க்கையிலே ஒரு தடம் தான் இது ஒரு தடம், வாழ்க்கை தடம் பொருளாத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும். எல்லோரும் போராட்டலாம் வருகன்னு கை கூப்பிட்டாலும் பின்னாடி 2 பேர் குத்தி கொண்டே இருப்பான். அவன் வாய் நம்மளை வரவேற்றாலும் இறுதியும் ஏற்றுக்கொள்ளாது, உங்கள் வளர்ச்சியை பிடிக்காது. இது உலகம். இதை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பதோ விளக்கு என்பதோ ஏற்றப்படாது. என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க. சந்தோஷம் ஏன் உன்னை வெறுக்கிறதாவது உனக்கு தெரியுது, அவன் வெறுக்கிறானான்னு தெரியுது. ஒருத்தர் நல்ல இன்முகத்தோடு பேசி கொண்டிருப்பான், அவன் தான் பெரிய துன்மார்க்கனாக இருப்பான். அவன் இன்முகத்தோடு பேசுகிறத நினச்சி நீ நம்பிட்டு இருக்கிற, நீ பேதமையில் இருக்கிறன்னு அர்த்தம், பேதையாக இருக்கிறன்னு அர்த்தம், நீ புத்தி இடத்துல இருக்கன்னு அர்த்தம். புகழ்ச்சிக்கும் சரி இகழ்ச்சிக்கும் சரி மனசில் இடம் கொடுக்கூடாதுக்கு, துக்கத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது நம்ம துக்கமே படவே கூடாதுன்னு நினைப்போம், இப்போவும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்போம். அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்தா இருக்குது. துக்கத்தும் சரி சந்தோஷமும் சரி அளவோடு வைத்து கொள்ளுங்க.
அதெல்லாம் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார், எழும்பி கிரியை செய்கிறார், பார்வனை மகாவாதினால் வாதிக்கிறார். இப்போ ஜில்லுன்னு இருக்கும் நிறைய பேருக்கு. அப்பா பரவாயில்ல, என் தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அம்மா சாபமே விடுவான் நம்மளால் ஜபம் பண்ணுறவன். பைபிள் கல்வி சொல்லுவான், அவனு சும்மா விட மாட்டார் ஆண்டவர். என் கண்ணீர் வீண் போகாது, அவனை கர்த்தர் சமத்தி அடிப்பார். அப்போ நம்ம பண்ணதுக்கெல்லாம் வாங்கினோம்னா என்ன வருது? நம்மளே கர்த்தர் மன்னிப்பார், அவனை தண்டிப்பார். இந்த வேதாந்தம் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறார். அவன் நல்லா இருக்கட்டும் ஐயா, நான் எதுவும் தவறு பண்ணிடக்கூடாது, அவனை நினைக்கவே கூடாது இருக்கிற பட்சத்தில் தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வில்லை இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வேஷம் போட்டோம் இல்லையா, நமக்கு ஒரு வில்லை வரதான் செய்வான். நம்ம ஹீரோவாக இருக்க ஒரு வில்லை வருவான். சில சமயம் நம்மளே காமெடி பீஸாக பார்ப்போம். இதெல்லாம் வாழ்க்கை அப்படி தான் ஒரு சுழற்சி. நினைக்காதீங்கன்னா மறந்துடுங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வரல, அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் மனப்பயிற்சி. ஜெபிக்க கத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இதை முதல்ல இது சரி பண்ணால் அங்கே வேலை நடக்கும். நாளைக்கு உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறது நீங்கள் காண்பீங்க. இங்கே மனசு போட்டு நான் இவனை பார்க்குறேன்னா அவனை பார்க்குறேன், அவனை என்னுடைய பவரை காட்டுறேன், மசில் பவரை காட்டுறேன், மணி பவரை காட்டுறேன், இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறேன். எங்கள் தாத்தா யாராக்கும், எங்கள் அப்பா யார், நான் யார், என்ன நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, எனக்கு என்ன ஆட்கள் இல்லைன்னு செய்யணும்னா அவ்வளோதான். கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். எப்படி சௌரியம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வாழ்க்கை இன்னும் கோடிக்கு வந்துட்டேன், நான் எல்லைக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீ ஒன்றும் வாழ்க்கை உள்ளே வரல, உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்க. இங்கே வேதம் சொல்கிறதுக்குள்ளே வரல. பெண் ஜாதியை கொண்டு போயிட்டான். போலீஸ்க்கு போய் சொல்ல முடியுமா? ஆளுங்கட்சி சர்வாதிகாரி நம்ம வாழ்க்கை தொடுக்க முடியுமா? என்ன ஐயா செய்ய முடியும்? அவன் தான் அந்த ஊர்லேயே துன்மார்க்கன் ராஜா, பெண் வேட்டைக்காரன், பயங்கரமான பெண் பிரியன். இந்த 65 வயசு கேள்வியை தூக்கின்னு போயிட்டான், காக்கா வடை தூக்குற மாதிரி. ஆபிரகாம் ஒன்றும் செய்யலை, கர்த்தர் வாதிக்கிறார். இதுக்கு நடுவில் தான் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ பார்த்தா மாதிரியே பேசுகிறீங்கன்னு நினைக்க வேணாம், இதான் உண்மை. எப்போ நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறனோ தேவன் செய்யறது தடைப்படும். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்க தடைப்படாது நடக்கும். உண்மை, நீர் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நடந்ததும் இல்லை. இதான் விசுவாசம். மனைவியை விட்டுட்டு இது மாதிரியெல்லாம் பேச முடியுமா? சரி, போய் மட்டும் ஜெயிச்சு தூக்கிட்டு வர முடியுமா ரிட்டர்னு? அதுதான் சொன்னேன் முதல்ல, பலவீனமாக இருக்குன்ட்டு நம்மால் விசுவாசி சமயம் சண்டை போடுவான். இவனோட பலசாலி, இவனோட துன்மார்க்கன், இவனோட பயங்கரமான ஆளாக இருந்தானாக்கா இவன் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள வரணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்மே திருப்பி போட்டு பார்த்தா தெரியும். நம்மளே தெரியும், கேளிக்கைக்குரிய பாத்திரமாய் நானே இருக்கும். ஆனால் அழைத்ததோ கனமான பாத்திரமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் செய்கையை மட்டுமல்ல, என்னுடைய சுபாவம் மட்டுமல்ல, இதெல்லாம் தீர்மானிக்கிறது என் மன எண்ணங்கள். ஒரு மனசு தனிமையாக இருக்க பொழுது தான் மனசில் இருக்கிற போராட்டம் என்னன்னு தெரியும். சிலரை நேசிக்கிறவர்களை விரும்பும், அப்படியே மனுஷனை கொஞ்சம் கசந்து போகும். ஏன் அவன் என்னை பார்க்கல, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, நான் தான் பேசணுமா, அவன் பேச மாட்டான்னா இன்னும். ஆண் பெண் இல்லை, அது காதல்கதெல்லாம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒன்று வாசம் செய்து கொண்டிருக்குது மனம். அப்புறம் கொஞ்ச நேரம் அழுவும், கொஞ்ச நேரம் சிரிக்கும், கொஞ்ச நேரம் இதான் மனசு வாழ்க்கையை நினைத்துக்கொள்ளும். இல்லை, தீர்க்காயுசாக இருக்கணும்னா எதையும் மனசுக்குள்ளே அண்ட விடாதீங்க, எந்த மனசுனைக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. நான் குடியிருக்கிற மனசில், உங்கள் மனசில் நான் குடியிருக்கிறேன், என் மனசு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், இவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ வாழ்க்கையில் எல்லாம் உங்கள் பாத தண்டையில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். மனம் பறி போயிடுச்சு, மற்றோட பேச்சில் இழுக்கப்படுகிறது. ஆமாம், ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனசை லூஸாக விட்ருவோம். ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனசு தன் கண்ட்ரோல் இருக்காது. ஒரு 25 வயசுக்குள்ளே எதனா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் லவ் பண்ணுறேன், நான் ஜவ் பண்ணுறேன், அவனுடைய சுயத்தை பிரியப்படுத்துக்கிற பொழுது அவன் அங்கேயே அடிமையாயிடும், சுக்குநூறாக உடஞ்சிடுவான். பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும்,
தீனாளுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி பேசுகிறான் சீக்கியம்மன்னு. அந்த அம்மா ஃபுல்லாக தன்னை அர்ப்பணிச்சிடுறான். அவரால் இல்லையா, தன்னை இழந்துடுறா, கற்பை இழந்துடுறா. ஆமாம், பேசி 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 அவன் அவளை ஒரு மாதிரி ஆக்கி விட்டான், மென்டல் மாதிரி ஆகிட்டா, தண்ணி இழந்துட்டான். அது ஏன் என்னன்றது அது இல்லை இப்போ டாபிக். அது சொல்கிறேன். இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசுறது, எவங்ககிட்ட பேசுனாலும் சரி, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் ரொம்ப தப்பு அதிகமாகவும் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, இவங்ககிட்டலாம் பேசாத. அவன் மனசில் பேசுன்னு இருக்குது. மனம் என்ன சொல்லும்? இந்த பாஸ்டரு இல்லை இந்த மனுஷன் யார்கிட்ட பேசணும்னு வேணான்றான். ஆனால் யார்கிட்டயாவது பேசணும் போல் இருக்குது. இப்போது டாக்டர் சொல்கிறான் எல்லாம் சாப்பிட்டுட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு குரங்க நினைக்காதேன்னு. மருந்து மட்டுமா சாப்பிடுவான், குரங்க நினைக்காதேன்னே டாக்டர் சொன்னான்னு சொல்லிட்டு குரங்க நினைப்பான் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் செய்யாத அதெல்லாம் செய்யாதன்னு, பாதி மறந்துடுவீங்க. ஆனால் ஒரு சில விஷயம் ஒன்று நினைப்பு இருக்கும். அப்போ என்ன நினைக்கும்? பாஸ்டர் பேச வரணும்னு சொல்கிறார், இன்னும் யார்கிட்டயாவது பேசணும் போல் இருக்குன்னு தான் நினைக்கும் மனசு. அதில் இருக்க அபாயம் தோன்றாது. நெருப்பு சுட்டால் தான் உரைக்கும். அடி வாங்கின விசுவாசி அடிபட்டு வாழ்க்கையில் வரவன் புரிஞ்சுக்கிறான். ஒரு வாட்டி சொல்லி கேட்கல, நம்ம பட்டம் போதுண்டாப்பா, இதுக்கு மேலே வேணாம். அவனுக்கு அது தேவார்ந்த மிருதமாக இருக்கும். கெட்டு போகிறவனுக்கும் அது பைத்தியமாக இருக்கும். ரசிக்கப்பட்டவனுக்கும் தேவபல்லமாக இருக்கிறதுலாம் இதுதான். சிலுவை குறித்து உபதேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நடைமுறை சிக்கலை சொல்கிறேன் நான். ஸ்டேஜுக்கும் வயசுக்கு ஏற்றபடி, ஏஜுக்கு ஏற்றபடி, ஸ்டேஜுக்கு ஏற்றபடி 20 வயசுக்குள்ளே இருக்கிறது 20லேருந்து 25 வயசுலேருந்து இந்த லவ் ஜவ்வுன்னு மேட்ரு. 30 வயசில் இருக்குதுன்றப்போ என்னன்னாக்கா, நீ பைக்குக்கு கட்டுற இனிஷியல் பேமெண்ட் கட்டு, கார் தரேன்னாக்கா ஏமாந்துருவான். லேண்டு ஃப்ரீயாக தரேன், பில்டிங் கொண்டு காசு கொடுன்னா கொடுத்துருவான். எத்தனை இருக்குது போகஸு இல்லை, எத்தனை விஷயம் இருக்குது. யாரை இலவசமாக கொடுப்பான்னா இல்லை, அது படித்தவனும் ஏமாறுறான், படிக்காதவனும் ஏமாறுறான். அந்த வார்த்தை ஏற்கனவே இருதயத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு இருக்குது. இருதயத்துக்குள்ளே முதல்ல வந்து என் உழைப்பு தான்டா, நான் உழைச்சா தான் எனக்கு காசு. பக்கத்தில் இருக்கிறாங்களாம். அதில் தான் இந்த லாட்ரி பிஸ்னஸ்லாம் நல்லா போச்சு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில். ₹1 கொடுத்து லாட்ரி வாங்கி 1 கோடி அடிக்கணும்னு நினச்சிட்டு 1000 பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டான். லாட்ரி விற்றவன் பணக்காரன் ஆகிட்டான், வாங்கினவன் போட்டி ஆகிட்டான். விற்றவன் எங்கேயோ பெரிய ஆள் ஆகிட்டான், வாங்கினவன் லாட்ரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்கிறான்ல, எல்லாத்துக்கும் லாட்ரி அடிக்கிறான்னு. அதில் வந்தது தான் இந்த லாட்ரி அடிக்கிற வார்த்தை. மனசு ஏஜுக்கு ஏற்றபடி, ஸ்டேஜுக்கு ஏற்றபடி ஏமாந்துனே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது இப்போல்லாம் நிறைய மெயில்ஸ் எல்லாம் வரும். உனக்கு 5 கோடி விழுந்துருக்கு வர்றது, உன் அக்கௌண்ட்டில் வந்து உழப்போகுது, கொரியர்லேருந்து பேசுகிறேன், பொரியர்லேருந்து பேசுகிறேன்னுமா. சரி, இப்போ என்னடா பண்ணணுன்னு கேட்டால் ஒரு 50,000 ரூபாய் கொண்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா. இது வயசு வாரியம் எல்லாமே எல்லாம் ஏமாந்துருக்கு. ஏமாந்த பிறகு வந்து என்கிட்ட சொல்லும், அது உண்மை சொல்லாது. 2 லட்சம் போட சொல்லியிருப்பான், இது என்கிட்ட 20,000 ரூபா போட்டேன். 20,000 இவன் அவ்வளோ கஷ்டப்பட மாட்டான், எனக்கு தெரியும். அப்புறம் உண்மையாக சொல்கிறான்னா 50,000 போட்டேன்னுவான். இன்னும் 2 வாட்டி ஜபத்துக்கு வந்தானாக்கா மொத்த ஸ்டோரி அப்போ தான் சொல்லுவான். 2 லட்சம் போட்டேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ வருதுன்னா 20 கோடி வருதுன்னா. இதுக்கு உனக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? இல்லை. எப்படி வருது? அதாவது ஒரு ஒரு மாய. ஏன்னா தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. இதெல்லாம் ஒழுங்காக கூட சாப்பிட்ருக்காது. நான் சொல்கிறது சாப்பாடு கூட அப்படி சேர்த்து வச்சுருக்கோம். சேமிப்பு நல்லது தான். இது பேராசு உள்ளே உட்காந்துருக்கு. எனக்கு கூட இந்த மாதிரி நிறைய மெயில் வந்திருக்கு. உன் ஆதார் ஐடி ஒண்டி அனுப்பு, நான் இவ்வளோ காசு அனுப்புகிறேன். எனக்கு அவ்வளோ காசு வேணாண்டான்னு நான் போட்டேன். எனக்கு அவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் சொன்ன டிஜிட் எங்கேயோ இருக்குது. ஆதார் ஐடி ஒண்டி வேணுமா அவருக்கு? எனக்கு வேணாம்ப்பா அந்த காசு, வேறு யாருக்காவது அனுப்பிட்டு அவன் அட்ரஸ்குள்ள நான் போய் வாங்கிக்கிறேன். அப்புறம் அவன் மெயிலும் பண்ணல, மெயிலும் பண்ணல, போயிட்டான். உனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு விழுந்துருக்குது? யார் அனுப்ப போகிறேன்? அனுப்புகிற விசுவாசி தெரியும். அப்படி அனுப்புகிறவன் மூஞ்சி கட்டாதான் போனால், எனக்கு கேட்காதான் போனேன் தான் தெரியணும். விதைக்காது அறுக்க முடியாது ஐயா. உழைக்கலைன்னா நமக்கு எந்த உதவும் வராது. அது உழைக்கிறப்ப 1000 பிரச்சனை வருது விசுவாசிகளுக்கு. அது செப்பனிடுறது எனக்கு பெரிய தலைப்பாடாக இருக்குது. கற்றுக்குள்ள சொல்கிறேன்.
இது இல்லாமல் இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, அந்த இதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது. இதுக்கு பின்னாடியே ஒரு கும்பல் சுற்றி கொண்டு இருக்கிறது. 10 பேர் ஏமாத்தினானா 1000 பேர் அதுக்கு பிரயாசப்படுறான் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு. அப்புறம் அதான் சொல்கிறேன் இல்லை, மனம் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லை. பொருளாதாரத்தில் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவை. அதுக்கேற்ற விதைப்பு இருக்கிறதா, நல்ல நிலத்தில் விதைக்கிறோமா, முள் இடத்துல வைக்கிறோமா, கல்லான இடத்துல விதைக்கிறோமா, அந்த அறிவு இருந்ததுனாலே போதும், ஓரளவுக்கு செழிப்பு வரும். எதுவுமே இல்லாமல் எவனும் தாய் தகப்பமே இல்லாத மாதிரி ஒரு மெயில் ஒட்டி வருது. மெயிலில் வருது, உனக்கு இவ்வளோ காசு வந்திருக்குதுன்னு. அந்த மெயிலை பார்த்துட்டு தெரிய வேணாம் இது ஸ்பேம் என்ன ஆசை எனக்கா, ஐயோ வரப்போது வந்திருக்கு என்ன வானன்றீங்க, அப்படி தான் வரும். அதுக்குன்னு இதெல்லாம் நல்ல ஆவியிலே இருக்கிறவனும் சரி, நல்ல ஒரு சத்திய சபைக்குள்ளே வந்துட்டு போகிறவனும் சரி, இது மன சம்மந்தப்பட்ட விஷயம். நான் கொஞ்சம் மிரட்டி நானும் வெள்ளையும் சொல்லியமாக இருந்தாலும் நீங்களும் நாளைக்கு வெள்ளையும் சொல்லியமாக வருவீங்க. அந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி. வெள்ளை போடுறது தான் உத்தமன்னா எல்லோரும் வெள்ளை போட்டு வர போகிறீங்க. இது என்ன பெரிய விஷயம்? அப்போ கலர் போடுறோன்னா ஐயோக்கியன்னா நீங்களும் அப்படியே தான் நினச்சிக்குவீங்க. ஆனால் இந்த விஷயம் மாற்ற முடியாது உங்களால். அதை மாற்றிடலாம். இதுதான் பெரும்பாலுமே நடந்து கொண்டு வருது. மாற்ற வேண்டியது மாற்றலை, சர்வசாதாரணம் மாற்றக்கூடியதை மாற்றி கொண்டிருக்கான். எது செய்ய முடியுமோ அதை சொல்லி கொண்டிருக்கான். எது செய்ய முடியாதோ அதை தான் சொல்லணும். மனசை மாற்றிக்கையா. இவரனால தான் மனசோடு போராடி வச்சு உங்கள் கற்பனையில் வாழ்ந்து நாசமாக போனேன். இப்போ கர்த்தரை கிரியை செய்ய விடு. அவர் போய் யுத்தம் பண்ணி அவனை வாதை கொடுத்து அமுச்சு விட்டார். அவன் அடித்து வாஷ் அவுட் ஆகி பொருள் வெள்ளி எல்லாம் ஆடு மாடு. அப்போ வந்தது தான் ஆகார் வேலைக்காரியம் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளும். சாரால் கொண்டு போனதும் போதும், நான் பட்டதும் போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு முக்காடு போடுகிற துணி முதல் கொண்டு அவளை கடிந்து கொண்டு, ஏமா நீயாவது சொல்லக்கூடாதா இன்னாரோட பொண்டாட்டின்னு, தெரியாமல் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேனே, நான் பாடுபட்டேன். மற்ற பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் குடும்பம் நடத்துகிறவன் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான். அது வேறு ஒருத்தனுடைய பொண்டாட்டி கூட போய் வாழ ஆரம்பிக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையை மகாவாதியினால் பாதிக்கப்படும். திரும்பி வரப்போது தான் பெரிய பொருளாதாரம் உள்ள வருது. கர்த்தர் கிரியை செஞ்சார்னா விடுதலை மட்டும் வராது, சுகம் மட்டும் வராது, தீர்க்காயுசு மட்டும் வராது, ஆயுள் முழுவதும் நீ வாழ்வதற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சில பேர் வேலைக்கு போகிறது ரொம்ப விரும்ப மாட்டான். ஆனால் சில பேருக்கு எதையாவது ஒன்று செஞ்சு தப்பான வேலைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வோம். இதெல்லாம் நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமே தவிர, அதான் நம்ம தெளிவாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அளவுக்கு நம்முடைய தேவபக்தி இருக்க வேண்டும் என்றால் நாம் அமைதலாக இருக்கணும். மனசளவில் யாரையும் நொந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, புது சிருஷ்டிக்கு தேவனே தான் எல்லாம். சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லைன்னு இல்லை, மாம்ச ரீதியாக இருக்கிறாங்க. அவங்கள இங்கே கொண்டு போவாத, அவங்கள கனம் பண்ணேன்னு வேதத்தில் கனம் ஒண்டி பண்ணு, குறை சொல்லாத. அப்போ சரியில்லை, ஆத்தா சரியில்லை, உடன்பிறப்பு சரியில்லை, எல்லாருமே சரியில்லை. நான் ரொம்ப யோக்கியமாக இருக்கேண்ணா. நான் சரியில்லையா, நான் பார்க்குற பார்வையை மாற்றிக்கணும். தாய் தப்பன் கனத்துக்குரியவர்கள், சகோதரர்கள் உடன்பிறர்கள் பாசத்துக்குரியவர்கள். இது ரெண்டுமே ஏணி வச்சாலும் எட்டாது. அதற்குரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள், மேன்மைக்குரியவர்கள். அவர்கள் அப்படி அதற்கு பாத்திரமா இல்லையான்றதில் நமக்கு கணக்கு போடுறது என் வேலை இல்லை. அவர்கள் இதற்குரியவர்கள். கொடுக்க முடிஞ்ச செலுத்த வேண்டிய பாசத்தை காட்டு, செலுத்த வேண்டிய அன்பை செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்து. அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், இது ஓயாது. இது நான் ஸ்டாப் நான்சென்ஸ். இது அவன் அப்படி தான் இருப்பான். அதான் அவன் அண்ணன், அதான் அவன் தம்பி, அதான் அவன் உடன்பிறப்பு. இது தாய் தகப்பனும் கொஞ்சத்தில் நம்ம பக்கம் நிற்காது. அதான் தாய் தகப்பன். ஆனால் நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த ஃப்ரேமில் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் போகிற வச்ச சபை பாஸ்டர்லேருந்து யாரை பார்த்தாலும் குறை சொல்ல தோணும். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஓட்டம், வாழ்க்கையின் ஓட்டம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. எல்லாரும் குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்கும் மனசில். நம்ம மனசையும் நம்ம சோதித்து பார்த்தாலே தெரியும். ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், யாருமே நல்லவே இல்லை, எல்லாம் ஐயோக்கு பையன். அப்போ நான் தான் நம்பர் 1 இருப்பேன்.
அலசி அரைஞ்சி பார்த்தா இப்படி நான் சொல்கிறேன், என் வாய் நான் தான் நம்பர் 1 இருப்பேன் எல்லா கள்ளத்தனத்துலேயும். அது சொல்லக்கூடாது. நான் யார் மற்றவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு? அந்த பக்கத்துக்குள்ளே வரணும். எவ்வளோ பேசியிருக்கலாம் ஆபிரகாம், படபாவி சண்டாளா, எனக்கு இருக்குது ஒரே பொண்டாட்டி, அதையும் கூட்டு போயிட்டியாடா, 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டிக்காரெல்லாம் விட்ட உன் தேசத்தில், அப்படி என்னடா கண்ட என் வீட்டில், எவ்வளோ அசிங்கம் வேறு, அங்கெல்லாம் இப்போ எப்படி எதுவுமே பேசலை. இருதயத்தினெல்லாம் வாய் பேசும். சோறு சாப்பிட்ற ஜனங்களை போய் மண்ணா கொடுத்தா அதுங்க என்ன பேச்சு பேசுறீங்க அந்த வனாந்தட்டில், அது ஒன்று எடுத்துக்கோங்க. என்னை கொண்டு வந்தியா, எகிப்தில் பிரேத குழி இல்லையா, சுடுகாடு இல்லையா, அது இல்லையா, என்னையா இருறா பொறுமையார். 12 மணி வயிறு கவா கவான்னு எப்படி இருக்கான், கவா கவான்னு. 12 மணி பசி வந்துடுது. காலை எஞ்சும் சில பேர் காப்பி குடிக்கிறோம். ஆமாம், அது அவன் சாராயம் குடிக்கிற மாதிரியும், இல்லைன்னா கை நடுவோங்க சில பேருக்கு. இந்த குடிகாரங்களாம் கை நடுவங்க பார்த்துருப்பீங்க. காலைல காஃபி குடித்தாதான், காலை எதனா சூடாக குடித்தாதான். இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் நம்மளை ஆளுக்கை செய்கிறதுன்னு சொல்ல வரேன். ஞாயிற்றுக்கிழமான கறி குழம்பு வச்சாதான் மற்றெல்லாம் தின்னு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி கடைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இது என்ன பொறுத்துனே, அது வேண்டுதில்லை. அது கடை வாங்கியாவது சாப்பிடணும். அடுத்தடுத்து அது பாருங்கள், அந்த அடிக்ஷன் எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்கள். ஃபுட் அடிக்ஷன். பசங்க பேர் சொல்லி இவன் சாப்பிட்றான்னா இவன் வளர்க்குற வளர்ப்பு அந்த மாதிரி தான் பசங்க அப்படியே தொட்டு அது ஃபாலோ பண்ணுது. அப்படியே அடித்து பூசின்னு ஒரு நாள் இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், திங்கக்கிழமை சாப்பிட்டுக்கலாம். அதையே அவ்வளோ அடிமைத்தனம் இல்லை. இதெல்லாம் மன பிரச்சனை, இதெல்லாம் சொந்த பிரச்சனை இல்லை. இதில் எல்லாம் மனம் சம்மந்தப்பட்டிருக்கு. மொத்தம் சொல்கிறான், அவ்வளோ தூரம் நான் கிளம்பி போயிருக்கிறேன், சும்மா சாம்பார் சாதம் போட்டு அனுப்பிச்சான். ஏன் அவன் வீட்டில் இருந்து அவன் போட்டிருக்கான், அவன் என்ன மாதிரி போல் இருக்கு. இவன் வந்தான்னா அவன் பரப்பன நடப்பன ஊருவன்னு எல்லாம் அடித்து போடணுன்றான். இவன் தின்ன போனான்னா உறவோட போடானான்னு தெரில. உறவுக்குள்ளே ஒரு உணவு இருக்கிறது, அதான் விருந்தோம்பல் இல்லையா? இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லவன் கெட்டவனா தெரியுவான், கெட்டவன் ரொம்ப நல்லவனா தெரியுவான். இதெல்லாம் நம்ம வீக்னஸ். அதில் தான் மெயில் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி மெயில் போடுறான். உனக்கு 50 கோடி வந்திருக்குது, 100 கோடி வந்திருக்குன்னு. அது எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. இதுக்கு வட்டிக்கு வாங்கிலாம் அனுப்பிச்சிருக்கிறான் 2 லட்சம் 3 லட்சம். அவன் பேருக்கு அனுப்பிச்சிட்டான்னா நாளைக்கு காலைல வந்துடும் காசு. இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை எடுக்க மாட்டேறான், எது எங்கன்னே கண்டுபிடிக்கவும் முடியல. இப்படி இருந்தால் இடம் கொள்ளாமல் போக மாட்டான் ஆசீர்வாதம். அவருக்கெல்லாம் வாசம் பண்ண முடியல, அது வேறு விஷயம். இடம் கொள்ளாமல் போக மாட்டான் ஆசீர்வாதம் வரணும்னா மனசுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கணும். மனசு எந்த பிக்கல் படுங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். ஐயா உங்களை மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கான். என் மனசில் ஒன்றும் வச்சுக்கூடாது ஐயா. சில பேர் நம்மளே மறந்தால் கூட அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவான், ரீவைண்ட் பண்ணி சொல்லுவான். 20 வருஷம் நான் ஒன்று இப்படி பண்ணிட்டாங்களாமே, ஐயோ உங்கள் மாமியார் வீட்டில் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களாமே, உங்கள் அண்ணன் தம்பிங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களாமே. அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்போ கொஞ்சம் யூட்டர்ன் எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா அவன் நம்மளெல்லாம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுறவன் வருவான். அவன் ரிவைவல் பண்ணல, நம்மளை கொல்லி வைக்கிறான் உயிரோடு இருக்கிறப்பவே. நீங்கள் மறந்துட்டாலே போதும், மன்னிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மறக்கலைன்னா தான் மன்னிக்க வேண்டிய அவசியமே வரும். பார்த்துக்காங்க. இடக்கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசீர்வாதம். இது லகுவான விஷயம். இல்லைன்னா ட்ரிப்ஸ் ஏற்றி மூக்கில் வாயில் டியூப் விட்டு அப்புறம் டாக்டர் சொல்லுவான், ஒழுங்கா என் பேச்சு கேளுங்க. அதே என் பேச்சுன்னா என்ன, கர்த்தரோட வார்த்தை கேளுங்க, காசு செலவில்லாமல் இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்குறேன். என்னோடய சந்தோஷத்தின் ரகசியமே தான். எனக்கு பகைவனே இல்லைன்னு நினைப்பேன். இல்லாமல் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்க இருக்கிறதாவே நான் நினைக்க மாட்டேன். நம்ம போல் இன்றைய பகைவன் நாளை நண்பன், இன்னைய நண்பன் நாளை பகைவன் ஆவாத பார்த்துக்கணும். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், சொன்னதை சொன்ன ஆசீர்வாதம் பலப்படுத்தும், சபையை காத்துக்கொள்ளும். ஏசுன தெளிக்கிறோம், ஏசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பர் சாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வாரமுறவாதி ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நன்மையை நைக்கும் நம் நேரோடு கொடுக்கும் சதாக்காலம் சொல்ல பரிசுத்தம் கூடி இருப்பதாக. நன்றி, வணக்கம்.